திண்டிவனம் டு பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ரங்ககோபதி நர்சிங் கல்லூரி கிளியனூர் நான் முதல்வராக பணியாற்றி வருகிறேன். ஸோ எங்களோட காலேஜ் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்கு, 5 கோர்சஸ் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் 4 வருடம், டிப்ளமோ இன் நர்சிங் 3 வருடம், ஏஎன்எம் 2 வருடம், டிஎம்எல்டி 2 வருடம், டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 வருடம். அது 5 பிரிவுகளும் எங்களுக்கு உள்ளன. ஸோ பிஎஸ்சி நர்சிங் ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா முனியம்பாக்கம் விழுப்புரத்தில் உள்ள முனியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் போயிருக்காங்க, கிளினிக்கல் ட்ரைனிங். அது மட்டும் இல்லாமல் கிளியனூர் கோட்டுக்கு கம்யூனிட்டி ட்ரைனிங் அனுப்புவாங்க. இதோட இல்லாமல் டிப்ளமோ நர்சிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திண்டிவனம் ஜிஹெச் வந்து ட்ரைனிங் போயிருக்காங்க கிளினிக்கலுக்காக. ஸோ கம்யூனிட்டி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உப்புவிடம் பிளஸ் திண்டிவனம் ஜெயமம் 2 இடத்துல ட்ரைனிங் அனுப்புகிறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மானூர் ஜிஹெச் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் கம்யூனிட்டி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு முனிக்கேரி பிளஸ் திண்டிவனம் ஜெயமம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இப்போ டிஎம்எல்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 150 பெட் உள்ள ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கு. ஸோ நவீன அறிவுறுத்தல் இருக்கு, அவங்க ட்ரைனிங் எடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் டிஃபார்ம் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் முனியம்பாக்கம் வந்து ட்ரைனிங் அனுப்புறவங்களுக்கு. ஸோ இதை தவிர இந்த கவர்மெண்ட் செட்டப் இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட் வந்து ஹாஸ்பிட்டல் டைப் வாங்கி வச்சுக்கோம். ஈவன் சென்னையில் வந்து ட்ரைனிங் பிளஸ் விசிட்லாம் அனுப்பிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இந்த ஏரியாவில் ட்ரைனிங் கல்லூரியின் சிறப்பு சென்டர் 150 படுக்கை வசதி உள்ள மருத்துவமனை, கல்லூரி பேருந்து வசதி, மாணவர் தள்ளுபடி, முதல் பட்டதாரி HSC ஸ்காலர்ஷிப் பெற்று தரப்ப முகாம் ஏற்படுத்தி 100% வேலைவாய்ப்பு நாங்கள் உறுதி செய்கிறோம். இந்த 5 பாடப்பிரிவுகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் 4 வருடம். இதை முடிச்சோட நீங்கள் ஹாஸ்பிட்டல் சைட் போனால் அதெல்லாம் டீச்சிங் சைட் ஒர்க் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் பிளஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் வந்து வாண்டட் இருக்கு நர்சஸ்க்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் வாண்டட் நிறைய இருக்கு. ஸோ முடிச்ச ஃபாரின் கூட உங்களுக்கு சேலரி அது மாதிரி நிறைய 1 lakh 2 lakhs அது மாதிரி டிபெண்ட்ஸ் பண்ண கண்ட்ரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது மிலிட்டரி நர்ஸ், ஆர்மி நர்ஸ், ரயில்வே நர்ஸ். ஸோ இது எல்லா ஃபீல்ட்ல வந்து நர்சஸ் இப்போ வாண்டடா இருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சோடனே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ டிப்ளமோ நர்சிங் பார்த்தீங்கன்னா 3 வருடம் இருக்கு. ஸோ டிப்ளமோ நர்சிங் முடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் எம்ஆர்பி எக்ஸாம் மெடிக்கல் போர்டு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் எழுதி ஹாஸ்பிட்டல் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நிறைய வந்து ஜிம்ல எய்ம்ஸ் இங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து அவங்க கேட்கறது வந்து பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோ நர்சிங் கேன் அப்ளை தான் கேட்குறாங்க. அப்போ பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் முடிச்சோம் நீங்கள் இந்த 2 ஃபீல்டில் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அதனால பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணலாம். மெட்டீரியல்ஸ் ஃபாரினர்ஸ் ஃபாரின் போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும் டிப்ளமோ நர்சஸ்க்கு. இப்போ ஏஎன்எம் பார்த்தீங்கன்னா 2 years கோர்ஸ். ஸோ ஏஎன்எம் மெயினாக நிறைய பேருக்கு வந்து இந்த ஏஎன்எம் பற்றி தெரியாமல் இருக்கு. ஏன்னா 2 years கோர்ஸ் வந்து நிறைய ஆத்தரைஸ்ட் இல்லாத கோர்சஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. படிச்சுட்டு அதெல்லாம் வந்து எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்காங்க. இப்போ எங்களோட காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் அரசு அங்கீகாரம் மற்றும் நர்சிங் கவுன்சிலர் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். ஸோ இந்த காலேஜ் வந்து நீங்க நிறைய வந்து இப்போ படிக்கிற ஏஎன்எம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையம். ஸோ ஆரம்ப சுகாதார நிலையத்துல நீங்க வந்து வில்லேஜ் நர்ஸா ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முடிச்ச உடனே நிறைய நர்சஸ் வந்து வாண்டட் இருக்காங்க கிராமத்துல, மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ், தென் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏஎன்எம் முடிச்ச உடனே வந்து ஆக்சிடென்ட் நர்ஸ் 2 years கோர்ஸ். அதனால இண்டஸ்ட்ரி நர்ஸா நீங்க ஒர்க் பண்ணலாம். டிஎம்எல்டி பார்த்தீங்கன்னா 2 years கோர்ஸ். எங்களுக்கு கிங் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம். ஸோ இது முடிச்ச உடனே நீங்க சொந்தமா வந்து மெடிக்கல் வைக்க முடியும். அது இல்லாமல் நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபார்மசியில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா ஃபார்மசிட்டிவ் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த கம்பெனியில் வந்து நீங்க ஒர்க் பண்ண முடியும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி பார்த்தீங்கன்னா 2 வருடம் படிப்பு. ஸோ இது முடிச்சோட நீங்க சொந்தமாக மெடிக்கல் லேப் இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து 5 பாடப்பிரிவுகள் உள்ள பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ இன் நர்சிங், ஏஎன்எம், டிஎம்எல்டி அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி. ஸோ ஆகிய 5 பாடப்பிரிவுகளும் அரசு அங்கீகாரம் நர்சிங் கவுன்சிலர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே நிறுவனம்.